வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி ஆரோரூட் புட்டிங் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புட்டிங்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது அவங்க பேர் செய்ய மாட்டாங்க, கண்டிப்பாக செய்யுங்க. செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏதாவது செரி வச்சு டெக்கரேட் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரூட்டி வச்சு டெக்கரேட் பண்ணலாம். அப்போ குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இது ஆரோரூட் பவுடர், 4 ஸ்பூன் ஆரோரூட் பவுடர் இருக்குது. அப்புறம் அதுக்கு தேவையான சுகர் நம்ம போட்டுக்கலாம். அது சுகர் இல்லாமல் கூட சாப்பிட்லாம், சுகர் நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு கப்பு தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன். இது மாட்டுப்பாலில் கூட நம்ம செய்யலாம். இப்போ நம்ம இது செய்ய போகிறோம். இது 5 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் நான். இது ஸ்டவ் ஆன் பண்ணல, இது நல்லா கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும். இது நல்லா வேகணும். ஃபஸ்ட்டு இது கரைச்சிக்கலாம். சுகர் போட்டுடலாம். இது கொஞ்சம் போட்டாவே இது நிறைய இருக்கும். இந்த மாவு அந்த மாதிரி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பவுடரை எடுத்ததை விட 4 மடங்கு நம்ம இதில் தண்ணி ஊற்றணும். அதில் பாதி தேங்காய் பால், பாதி தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இல்லை நம்ம மாட்டுப்பால் ஊற்றிக்கலாம். இப்போ இப்படி தண்ணியாக இருக்கணும். இது நல்லா வேகணும். இதுக்கு நல்லா இருக்குது, நல்லா வேகணும். அப்புறம் இது கலக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். நல்லா திக்கான பாத்திரத்தில் தான் நம்ம இதை போடணும். ஒரு பிஞ்ச் சால்ட்டு போடுறேன். அதுக்கப்புறம் இதை கலக்கிட்டே இருக்கணும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த டிசென்ட்ரி அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை, டிசென்ட்ரி ஆகிட்டு வயிற்றில் ஏதோ பிரச்சனை ஆகிறவங்களுக்கு இது கொடுக்குறது பெஸ்ட்டு. அப்புறம் லேடிஸ்க்கு இந்த வயிட் டிஸ்சார்ஜுக்கு இது ரொம்ப நல்லது. இப்போது இது நல்லா கட்டி ஆயிடுச்சு. இது ரொம்ப கோல்டு, நம்ம உடம்புக்கு ரொம்ப கோல்டாக வச்சுக்கிற ஒரு டிஷ் தான் இது. இது நம்ம வெயில் காலத்தில் தான் சாப்பிட முடியும். இப்போ இது நல்லா திக்காயிட்டே இருக்கு, கலக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். இப்போ திக்காயிட்டே இருக்கு. இனி நம்ம ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கலாம். நல்லா திக்காயிடுச்சு. இவ்வளோ திக்கு போதும். நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம இதை ஊற்றிக்கலாம். அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இது பிளேட்டில் ஊற்றியாச்சு. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து சாப்பிடலாம்.